ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மாம்ஸ் ஹெவன். இன்றைக்கி என் ஸ்டைலில் மீன் குழம்பு பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு திருக்குறளில் இந்த குறள் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்குது. நம்ம என்ன தான் கற்றுக்கிட்டாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி தான் நான் கற்றுக்கிட்ட மீன் குழம்பும். பின்னாடி பசங்க கத்துற சவுண்டும் அதிகமாகவே கேட்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டு அது வெடிக்கிற சவுண்டை கேட்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ கருவேப்பிலையும் நம்ம கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது வெடிக்கிற சத்தத்தை கேளுங்க. 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம் பொடி பொடியாக, அதையும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களில் எத்தனை பேருக்கு மீன் குழம்பு பிடிக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அது எந்த மீன் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் செய்ய போகிறது சங்கரா மீனை வச்சு தான் செய்ய போகிறேன். இது வதங்கிட்டு இருக்கிற போது நம்ம புளியை கரைச்சிட்டு அதில் மஞ்சத்தூள், உப்பு, மிளகு தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். சங்கரா மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் முள்ளும் அதிகமாக இருக்கும். பசங்களுக்கு வைக்கும்போது நம்ம ரொம்ப பார்த்து பொறுமையாக தான் வைக்கணும். முள் குத்திடுச்சுன்னா பசங்களால் சொல்லவும் முடியாது, நம்மளால் எதுவும் செய்யவும் முடியாமல் நம்மளும் கஷ்டப்படுவோம், பசங்களும் கஷ்டப்படுவாங்க. ஸோ வைக்கும்போது நல்லா பார்த்து வைக்கணுமே, பொறுமையாக பார்த்து வைங்க. வெங்காயம் சட்டுன்னு வதங்கணுன்னா அதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு வதக்கணுன்னா நல்லா வதங்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது எனக்கு. எத்தனை பேருக்கு மீன் குழம்புல மாங்காய் போட்டு சாப்பிட பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு மாங்காய் கிடைக்கல. வெறும் மீன் குழம்பு மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த டேஸ்ட்டு மீன் குழம்போட மாங்காய் சாப்பிட்ற டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாங்காய் சாப்பிட்டுட்டு மீன் குழம்போட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைப்பீங்க? அவங்கெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் எடிட் பண்ணி போடுறதுக்கு, எடுத்து போடுறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டப்படுற எஃபெக்ட் எல்லாமே நீங்கள் போடுற கமெண்ட்டு, லைக்கில் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை சொல்ல முடியாது, அதை அனுபவித்தா தான் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. புளிக்கரைச்சல் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக எச்சி ஊறுது நாக்கில், சொல்ல ஒன்றுமே தெரியல. இது நல்ல வதங்கின வெங்காய தக்காளியோடு நம்ம இதை ஊற்றிட்டு இது ஒரு கொதி வரட்டும். வர வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். என்ன தான் கடாயில் பண்ணாலும் அந்த மண் சட்டியில் பண்ணும்போது இருக்கிற டேஸ்ட்டு, அதோடைய வாசம் வீடு ஃபுல்லாக சொல்ல முடியாது. அதெல்லாம் பார்க்கும்போதே அந்த வாசனையை அனுபவிச்சவங்களுக்கு மட்டுமே அது தெரியும். நல்லா கொழும்பு கொதிக்கும் போது அந்த வாசனை வருது பாருங்கள். பக்கத்துலேயே சாதமும் ரெடி ஆகிடுச்சு. கொதிக்கிறத பார்த்திங்களா இப்படி இருக்குது. அது இன்னமும் திக்காகணும். திக்கான பிறகு தான் அதில் மீனை போட்டால், அது மீன் போடும்போதும் கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணி விடும், ஆனால் மீன் போட்டால் ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் வெந்துடும். மீன் குழம்பு ரெடி ஆகும். இந்த கிரேவி திக்காகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு நிமிஷம் காட்டுறேன், தெரியுதா? இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம அதில் மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். கழுவி வச்ச சங்கராவும் ரெடியாக இருக்குது. அதை அப்படியே இறக்க வேண்டியது தான். இறக்கினா போதும், 5 நிமிஷத்துலேயே நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும். கொதிக்கும்போது வர சவுண்டை பார்த்திங்களா? பின்னாடி பசங்க வேறு சவுண்டு போட்டுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் மீனையும் நம்ம ஒன்று ஒன்றா இறக்கி விட்டு அவனுங்க அந்த குழம்போடு கொதிக்கும்போது சூப்பராக இருக்கும். அதை ஒரு பெரட்டிட்டு நம்ம மூடி போட்டு வச்சு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா
சூப்பரான மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நானும் நிறைய வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். அதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை கிண்டல் அடித்து பேசுவாங்க. அந்த கிண்டல் அடித்து பேசுகிறதையும் நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம ஒரு இது பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு மன நிம்மதி நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நம்மளால் முடியும், நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போம். இப்படி எத்தனை பேருக்கு தோணி இருக்கோ அவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக்கு போட்டு விடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே நம்ம வவ்வால் மீனை உப்பு, மிளகு, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்படியே பக்கத்துலேயே வறுத்து எடுத்துக்கலாம். அந்த மீன் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு அதை பொரித்து திருப்பி பொரிச்சிட்டு இருந்தால் தான் அதோடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், எண்ணெயும் அழகாக வெளியே வரும். மீனுடைய இதுவும் ஸ்கின் சாப்பிடும்போதும் அவ்வளோ இதுவாக இருக்கும். மூடி போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்ப திறந்து பார்க்கலாம். பார்த்திங்களா, சூப்பராக மீன் குழம்பு. மீன் மிதக்குந்து, அதோட நாக்கில் எச்சி எனக்கு ஊறுது, பேச வரலை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மீன் எல்லாமே. வீடியோ எடுக்கலாமா இல்லை சாப்பிட்லாமான்னு தோணுது எனக்கு. இப்போ நம்ம மீன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வாங்க சாப்பிட்லாம். அப்பாடா, சண்டே லஞ்ச் முடிச்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்ற டைம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும். சுட சுட சாதம் நல்லா கொதிக்க இருக்குது. அதோட சூடான மீன் குழம்பையும் போட்டு நம்ம பொரித்து வச்ச மீனையும் வச்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டே தனிங்க. வாங்க, மீன் குழம்பு, மீன் அப்படியே பதமாக பார்த்து எடுத்து வச்சு அது மேலே அப்படியே குழம்ப ஊற்றி எச்சி ஊறுது. சொல்ல எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே 2 மீன் துண்டு வேறு சொல்லணுமா? ஒரு டேஸ்ட்டு தான். வாங்க சாப்பிட்லாம், எல்லாம் வாங்க சாப்பிட்லாம். எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ அவங்க எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக்கையும் தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நம்பி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே அப்பாடான்னு இருக்குது. சரி நான் சாப்பிட்டுட்டு வந்து மற்றதை பேசுகிறேன். பாய். ஓகே.